Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வந்து டாப் 25 क्वेश्चंस தான் வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படினு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வெற்றி தமிழ் IPS அகாடமில வந்து ஜங்கல் ஃபாரஸ்ட் ஓகேங்களா? ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கான டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चंस தான் உங்களுக்கு வந்து நாங்க இதுல எடுத்து வீடியோவா போடுறோம் ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது குரூப் 4க்கு வந்து இப்ப நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம் தான். இப்ப வந்து என்ன அப்படின்னா ஃபாரஸ்டருக்கு மட்டும் இன்னும் வந்து வேகன்சி வந்து விடல. அதாவது நோட்டிபிகேஷன் வரல. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 4 அப்படின்ற அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி இப்போ குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அதே பேசிக் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சயின்ஸ்ல ரொம்ப வைட்டேஜ் இருக்கும். நம்ம வந்து சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்பல இருந்தே நம்மளுக்கு வந்து இருந்தது. பட் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன நீங்க பேட்டர்ன்ல படிக்கிறீங்களோ இப்ப தமிழ்னா தமிழ்ல 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜிகேல 75 கொஸ்டின், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்ஸ்ல வந்து 25 அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க இதை பத்தி எதுவுமே நீங்க வந்து பயப்பட வேண்டாம். உங்க கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து புக்கை எடுத்து லைன் பை லைனா நீங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும் ஓகேங்களா? ஐயோ நான் வந்து பிஎஸ்சிக்கே வந்து என்னால அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியல, குரூப் 4 அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இதுல வந்து என்னால படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து நீங்க இப்பயே உங்க மனசுக்குள்ள இது பண்ணிக்காதீங்க. நீங்க இப்பவே நெகட்டிவா நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால வந்து சுத்தமா வந்து படிக்க முடியாது. கண்டிப்பா உங்களாலையும் வந்து என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம் எழுத முடியும், கண்டிப்பா என்னாலையும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா? இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்ம சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? நீங்க வந்து தொடர்ந்து வந்து டெஸ்ட் இந்த டாப் 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இதுல இருந்தே வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? நமக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா சென்டாரி ஓகேங்களா? இப்ப பிராக்சிமா சென்டாரி, ஆண்ட்ரோமேடா இது எல்லாமே என்னன்னா ஒரு விண்மீன் திரள் மண்டலங்கள். பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா என்னன்னா பிராக்சிமா சென்டாரி, ஆண்ட்ரோமேடா. இது வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்லயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. எஸ்ஐ கூற்று கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து இப்ப மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சில இப்ப எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று காரணங்கள் இதுதான் வந்து அதிகமா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்லயும் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கூற்று காரணமும் வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். கூற்று காரணம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னா ஒரு புக்ல இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால கூற்று காரணம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. கூற்று ஒண்ணு பாருங்க. எஸ்ஐ அலகு முறையில் 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. எஸ்ஐ அலகு முறையில் 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. கண்டிப்பா 7 அடிப்படை அலகுகள் இருக்கு. இரண்டாவது கூற்று பாருங்க. 7 அடிப்படை அலகுகள் அடிமான அலகுகள் என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த 7ம் என்ன அலகுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அடிமான அலகுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு கூற்றுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான். இதற்கான ஆன்சர் கூற்று 1, 2ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி ஓகேங்களா? இப்ப இயற்பியல் அளவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு என்னன்னா அடிப்படை அலகுகள், இன்னொன்னு வழி அலகுகள். அடிப்படை அலகுகள்னா வேற எந்த ஒரு அளவாலையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பட் வழி அளவுகள் என்னன்னா எந்த அலகாலையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் அளவிட முடியும் ஓகேங்களா? அந்த அடிப்படை அலகுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமான அலகுகள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது எது? சூரிய குடும்பத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அளவிட பயன்படக்கூடியது. இப்ப ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஒளி ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3.26 ஒளி ஆண்டுகள். 3.26 ஒளி ஆண்டுகள் ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. வானியல் அலகு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வானியல் அலகுனா புவியினுடைய மையத்திற்கும் சூரியனுடைய மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவை கண்டறிவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப வானியல் அலகு, ஒரு வானியல் அலகு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.496 இன்ட்டு 10^11 மீட்டர். ஓகேங்களா, 1.496 இன்ட்டு 10^11. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானியல் அலகு. ஒளியாண்டு, ஒளியாண்டுனா என்னன்னா வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு ஆண்டிற்கு பயணிக்கக்கூடிய தொலைவு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒளியாண்டு எவ்வளவு கிலோமீட்டர், ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 9.46 இன்ட்டு 10^12. ஓகேங்களா, 9.46 இன்ட்டு 10^12, 9.46 இன்ட்டு 10^12. ஓகேங்களா, கிலோமீட்டர் அப்படின்றது வரும். அடுத்தது 4th கொஸ்டின், சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய பயன்படும் கருவி எது? பாருங்க, சிறிய பரிணாமங்களுடைய நீளமோ அல்லது தடிமனை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டுமே வரும். வெர்னியர் அளவும் வரும், திருகு அளவும் வரும். திருகு அளவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக சிறிய தகடுகளுடைய தடிமனை கூட கண்டறிவதற்கு வந்து என்ன அப்படின்னா திருகு அளவு வந்து இப்ப வெர்னியர் அளவால் கண்டுபிடிக்க முடியாத அந்த கம்பியுடைய தடிமனை கூட இந்த திருகு அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டறிந்துடும். இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மற்றும் பி. ஓகேங்களா, இப்ப வெர்னியர் அளவு, வெர்னியர் அளவு என்பது எவ்வளவு மில்லிமீட்டர், அந்த வெர்னியரின் திருகு அளவு மீச்சிற்று அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 0.1 மில்லிமீட்டர். இதுவே சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்ப திருகு அளவுக்கான மீச்சிற்று அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் வரும். இதே சென்டிமீட்டர்னா 0.001 சென்டிமீட்டர் அப்படின்றது வரும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஒரு மெட்ரிக் டன். இப்ப ஒரு டன் அப்படின்றது 1000 கிலோ நிறைந்ததுதான் நம்மளுக்கு ஒரு டன் அப்படின்றது தெரியும். இப்ப இங்க ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 குவிண்டால். ஓகேங்களா, 10 குவிண்டால் அப்படின்றது ஒரு மெட்ரிக் டன். அப்ப 1000 கிலோவுக்கு எத்தனை குவிண்டால் அப்படின்னு பார்த்தோம்னா 10 குவிண்டால். அடுத்தது, ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவிகிதம் ஆகும்? ஒரு முட்டையில ஓடு மட்டும் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் 12%. ஓகேங்களா, ஓடு வந்து 12%. இப்ப நம்மளுக்கு தெரியும் முட்டையினுடைய ஜெல்லி போன்ற வெண்மை நிற பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்புமினால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, அல்ல அதிகமா என்ன புரதச்சத்துக்கள் வந்து அதிகமா வந்து முட்டையில வந்து காணப்படுகிறது. அடுத்தது 7th கொஸ்டின், எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? நிறையை அளக்கக்கூடிய கருவி எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சுருள் தராசு, பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு. இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சுருள் தராசு. சுருள் தராசு வந்து நிறைய அளவிடக்கூடிய அலகு இல்லை. பட் இயற்பியல் தராசு, பொது தராசு, எண்ணியல் தராசு இது எல்லாமே நிறைய அளவிடக்கூடிய ஒரு கருவிதான். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை கொடுத்திருக்காங்க. இப்ப நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இது எல்லாமே எஸ்ஐ அலகு தான். நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ஓகேங்களா, நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு என்னன்னா கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வினாடி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெல்வின். அப்ப ஆன்சர் 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 இதுதான் இதற்கான ஆன்சர். இப்ப கூற்று பாருங்க, FPS. ஓகேங்களா, FPS அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கூற்று பாருங்க, FPS ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை. இப்ப இதுல வந்து எது தவறு அப்படின்னு பார்க்கலாம். FPS அலகுமுறை வந்து ஒரு மெட்ரிக் அலகுமுறையே இல்லை. ஓகேங்களா, அப்ப இந்த கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. CGS, MKS, ஓகேங்களா, SI இது எல்லாமே வந்து ஒரு மெட்ரிக் அலகுமுறை. பட் FPS மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிக் அலகுமுறை இல்ல. அப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று 2 மற்றும் சரி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 10வது கொஸ்டின், சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்ட படிகம் எது? சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்ட படிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ஸ். ஓகேங்களா, இப்ப குவாட்ஸ் கடிகாரம், நம்ம கடிகாரம் யூஸ் பண்ற இடத்துல குவாட்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு படிகம் இருக்கு. அந்த படிகம் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் ஆன ஒரு படிகம் தான் அது குவாட்ஸ் கடிகாரம். இந்த குவாட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10^9. ஓகேங்களா, துல்லிய மதிப்பு வந்து 10^9. அடுத்தது 11வது,
மின்னியலின் மின்தேக்கு திறனின் அலகு, மின்தேக்கு திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரு, கண்டிப்பா யூனிட்ல இருந்து கண்டிப்பா இல்ல எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அலைவீட்டிய லெசன்ல நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தெளிவா வந்து பாத்துருங்க. இது வந்து 6th இருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய அளவீட்டியல்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்பவும் பேசிக்கான ஒரு டாபிக்கான ஒரு இதுதான் அது. ஓகேங்களா? நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது மெமரி ஆயிடும். இப்ப ஜூல் ஜூல் எதனுடைய எஸ்ஐ அலகு, எதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேலையின் ஒரு, அதாவது வேலையுடைய எஸ்ஐ அலகு என்ன, ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் நம்ம சொல்லலாம். ஓம், ஓகேங்களா? மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம். மின்னழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வோல்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 12. மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம். நம்ம பிளட் சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய டியூப் வந்து மொத்தம் 3 இருக்கு. சிரை, தந்துகி, தமனி அப்படின்ட்டு 3 இருக்கு. அந்த டியூப் பிளட் எடுத்து போகக்கூடிய அந்த குழாயினுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 96,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து ரத்த குழாய்களுடைய நீளம் வந்து காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க 13வது. ஒரு கேலன் என்பது என்ன? ஒரு கேலன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் 3785 மில்லி லிட்டர். ஓகேங்களா? இதுவே லிட்டர் அப்படின்னா 3.785 லிட்டர் வரும். இது வந்து மில்லி லிட்டர்ல இருக்கு. அடுத்தது 14 பாருங்க. நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது? நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பெட்வெல் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப லூயிஸ் ஈசான் ஜாக் பென்னி இவங்க வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துல்லியமான அணுகடிகாரத்தை வந்து 1955ல வந்து துல்லியமான அணுகடிகாரத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லூயிஸ் ஈசான், அதுக்கப்புறம் என்ன ஜாக் பென்னி, இவங்க 2 பேரும் வந்து துல்லியமான அணுகடிகாரம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எந்த வகையான அணுவை வைத்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சீசியம் 155, அதாவது சாரி சீசியம் 133. ஓகேங்களா? சீசியம் 133 அணுவை வைத்து துல்லியமான அணுகடிகாரத்தை 1955ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 15வது பாருங்க, பொறுத்துக. இப்ப பாருங்க, ஒரு ஆங்ஸ்ட்ரம் என்பது எவ்வளவு? ஓகேங்களா? ஒரு ஆங்ஸ்ட்ரம் என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻10. ஓகேங்களா? 10⁻⁻10. மில்லிமீட்டர் என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻3. ஃபெர்மி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻15. சென்டிமீட்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻2. அப்ப இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க 16வது கொஸ்டின். சுருள்வில் தராசில் பயன்படுத்தப்படும் தத்துவம். சுருள்வில் தராசுல என்ன தத்துவத்தை வந்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நியூட்டன் விதியா, இல்ல ஹூக்ஸ் விதியா, இது ஸ்கேலார் விதியா, இது கெப்லர் விதியான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹூக்ஸ் விதி. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுருள்வில் தராசில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹூக்ஸ் பின்னு அந்த விதியின் படிதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாருங்க 17. மின்னோட்டத்தின் அலகு என்ன? மின்னோட்டம். ஓகேங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். வெப்பத்தின் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கெல்வின். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிலா. பொருளின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோல். ஓகேங்களா? அடுத்தது 18வது. ஒரு விண்ணியல் ஆரம் எத்தனை ஒளி ஆண்டுகளை கொண்டது? இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஆண்டுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 3.26 ஒளி ஆண்டுகளை கொண்டது. 3.26 ஒளி ஆண்டுகளை உடையது. 19வது கொஸ்டின் பாருங்க, பாதரசத்தின் அடர்த்தி. இப்ப பாதரசத்தின் அடர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 13,000 அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அதாவது 13,600 அப்படி சம்திங் அது வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.36 × 10⁻⁴ கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்றது தான் என்னன்னா பாதரசத்தின் அடர்த்தி. அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடு. இதுல எது வந்து தவறானது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா அடி, நிறைக்கு வந்து பவுண்டு, காலத்துக்கு என்னன்னா வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே FBS. ஓகேங்களா? ஃபுட், பவுண்ட், செகண்ட்.
எஃபிஎஸ் அலகு. இப்ப நிறை மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம். ஓகேங்களா, அப்ப இது என்ன அலகு அப்படின்னா சிஜிஎஸ். ஓகேங்களா, இது வந்து நிறை வந்து என்ன அப்படின்னா சிஜிஎஸ் அலகு முறையை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா நிறை தான், மீதி எல்லாமே எஃபிஎஸ் அலகு. அடுத்தது 21 பாருங்க. மருத்துவ வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் எந்த அலகில் குறிக்கப்படுகிறது? வெப்பநிலை மானியில வந்து எந்த அலகு வச்சு மெஷர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் ஃபாரன்ஹீட். ஓகேங்களா, இப்ப வெப்பநிலை மானினா டைரக்டா வெப்பநிலையை வந்து கண்டறிவதற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை மானி வந்து பயன்படுகிறது. செல்சியஸ், கெல்வின் இது எல்லாமே வந்து வெப்பநிலை மானில ஒரு அளக்கக்கூடிய ஒரு அலகா தான் இருக்கு. 22 பாருங்க. புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்தவும், ஓகேங்களா, தண்டவாளத்திலிருந்து அதை உயர்த்தவும் கணினி நினைவகங்களிலும் பயன்படுத்த எந்த குறைக்கடத்தி பயன்படுகிறதா இல்ல மீக்கடத்தி பயன்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் மீக்கடத்தி வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா, குறைவான வெப்பத்திலையும் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலையெல்லாம் மாறாமல் உயர்த்த வந்து பயன்படுகிறது. அடுத்தது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூமென். ஓகேங்களா, இப்ப ரேடியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலகோணத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா ரேடியன். பொருளின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோல். 24வது, அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் முதலில் அணு கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, அமெரிக்காவில தேசிய தர நிர்ணய கழகத்தால் அணு கடிகாரம் முதலா எந்த ஆண்டு வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1949ல அணு கடிகாரம் வந்து தேசிய தர நிர்ணய கழகத்தால் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் துல்லியமான அணு கடிகாரம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருப்போம். அடுத்தது பாருங்க, துல்லியமான அணு கடிகாரம் 1955ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். 25, நிலவின் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் பங்கு ஆகும். எத்தனை பங்கு? இப்ப நிலவுல ஒரு பொருளுடைய எடை இருந்தா அது பூமியில எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ல் 1 பங்கு தான் இருக்கும். ஓகேங்களா, 6ல் 1 பங்கு அளவு தான் இருக்கும். 26வது கொஸ்டின். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி எது? தானியங்கி இப்ப மோட்டார் பைக் வந்து எவ்வளவு தொலைவு, எவ்வளவு கிலோமீட்டர் அளவு அது கடந்து போயிருக்கு அப்படின்றத கணக்கிடுவதற்கு என்ன மீட்டர் அப்படின்னா ஓடோமீட்டர் பயன்படுகிறது. இப்ப ஸ்பீடோமீட்டர்னா எவ்வளவு வேகத்துல அது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்றதுக்கு அது வந்து பயன்படும். அடுத்தது 27, பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ள இடம் எது? ஓகேங்களா, பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 28 பாருங்க. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையில் ஒரு படித்தான கம்பி மீட்டர் இந்தியாவில எங்க இருக்கு? ஓகேங்களா, இந்தியாவில எங்க வைத்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி இயற்பியல் ஆய்வகத்தில் வைத்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, 29 பாருங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகேங்களா, அதுல வந்து என்ன இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக திகழ்கிறது அப்படின்றத டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அம்பேத்கர் வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு மிக முக்கிய காரணமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்கள் தான். அதால இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னுட்டு அம்பேத்கர் சொல்லுவாங்க. நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களுக்கு அதாவது அவங்கள வந்து பாதுகாத்தது, வெள்ளையின மக்கள் கிட்ட இருந்து கருப்பின மக்களை வந்து பாதுகாத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா. ஓகேவா, இன நிறவெறி கொள்கையை வந்து ஒழித்தது யார் அப்படின்னு பார்த்தாலும் நெல்சன் மண்டேலா அவர்கள். 30 கொஸ்டின் பாருங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா, இது வந்து 15வது கணக்கெடுப்பு. 2011 வரைக்கும் தான் லாஸ்டா கணக்கு எடுத்திருக்காங்க. இப்ப இன்னும் வந்து கணக்கு எடுக்கல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. அதுல கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவா இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் தருமபுரி. அதிகம் உள்ள மாவட்டம், அதிகம் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, குறைவா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் தான் ரொம்ப குறைவாக வந்து காணப்படுகிறது. ஓகேவா, கன்னியாகுமரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தறிவு விகிதம் வந்து அதிகம் உள்ள ஒரு இடமா வந்து இருக்கு. குறைவாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி வந்து எழுத்தறிவுல குறைவாக இருக்கு. நம்ம இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 30 கொஸ்டின் வந்து இதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்க ரெகுலரா தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா, தேங்க்ஸ் டு ஆல்.